எப்பவுமே வந்து ஒன்று சொல்லுவாங்க, இதுதான் பிளாஸ்ட் இந்த பிளாஸ்ட் அது. ஸோ இந்த மெச்சூரிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பவர் தான் தலை அல்டிமேட் ஸ்டார். ஆனால் மெச்சூரிட்டியே இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுது, கரண்ட் கம்பி மேலே ஏறுது, இதெல்லாம் யார் சொல்கிறான்? எப்போ வந்து வலைப்பேச்சு டீம் கதற ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த அப்டேட் வரப்போகுதுன்னு அர்த்தம். பேனரை கிளிக்க போகிறோம். இன்னுமே இந்த பேனரை கிளிக்கிறது சின்ன பிள்ளைங்க தலைமை. இன்னைக்கு பாரு ரிலீஸ் ஆச்சு, யாருமே தேட்டர் சீட்டை கிளிக்கல, உடைக்கல, எதுவுமே பண்ணல. இதுதான் வந்து அஜித் ஃபேன்ஸு. வந்தோமா, படத்தை என்ஜாய் பண்ணுமா, ஒரு வாட்டி ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, போட்டாங்க. நெக்ஸ்ட் வாட்டியும் கேட்டாங்க, போடல. ஆனால் படம் முடிஞ்ச உன்ன போடுறாங்க. ஸோ டீசெண்டாக வந்துட்டு டீசெண்டாக போகிறது எப்போவுமே தலை ஃபேன்ஸு. எங்களால் எந்த சேதமும் தேட்டருக்கும் ஏற்படாது. ஸோ இந்த மெச்சூரிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பவர் தான் தலை அல்டிமேட் ஸ்டார். ஆனால் மெச்சூரிட்டியே இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுது, கரண்ட் கம்பி மேலே ஏறுது, இதெல்லாம் யார் சொல்கிறான்? பேசினா ஒண்டி அப்புறமா தப்புன்றீங்க, போங்கய்யா. செமையாக இருக்குங்க. 10ஆவதுல நான் பார்த்த படம் இப்போ திருப்பி பார்க்குறனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய வைபிள் ஆக்சுவலாக இருக்கும். அதான் லாஸ்ட்டில் வந்து தலை தீபாவளியை போட்டு அதே கொண்டாட்டத்தோட எங்களை வெளியில் அனுப்பியிருக்காங்க. செமையாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நன்றி. நல்லா சார், எப்பவுமே வந்து ஒன்று சொல்லுவாங்க, இதுதான் பிளாஸ்ட் இந்த பிளாஸ்ட் அது. பொதுவாக சொல்லுவாங்க ரோகிணி தேட்டர் வந்து விஜய் படத்துக்கு தான் வந்து ஐப்பு கொடுப்பாங்க, விஜய்க்கு தான் வந்து எல்லாம் முன்னுரிமையாக கொடுப்பாங்கன்னு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பாட்டை வந்து கிட்டத்தட்ட 3-4 வாட்டி போட்டுறாங்க. அதே மாதிரி அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் எப்பவுமே நார்மலாக எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோகிணி தேட்டருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த அப்டேட் இன்னும் வரல ப்ரோ. எப்போ வந்து வலைப்பேச்சு டீம் கதற ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த அப்டேட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது வரப்போகுது. எல்லாமே தலை எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் தாங்க. இந்த வருஷம் வந்து ரெஸ்ட் விட்டு இருக்காருல. ஏன்னா அவருக்குன்னு ப்ரொஃபஷன் இருக்குது, அந்த ப்ரொஃபஷனை முடிச்சுட்டு வருவார். எங்கள் தலை ரசிகர்களுக்கெல்லாம் 2025 தீபாவளி முடிஞ்சு போனது கிடையாது. நவம்பர் 28 இன்னைக்கு தான் எங்கள் தலை ரசிகர் எல்லாருக்குமே தீபாவளி தலை தீபாவளி. தலை வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து தியேட்டருக்குள்ள பட்டாசு வெடிக்கூடாது, தியேட்டர் சீட்ல கிளிக்கூடாது, படம் பார்த்துருவாங்கன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு அது கேட்காம ரசிகர்கள் உள்ள பட்டாசு வெடிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆக்சுவலா அது கொஞ்சம் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா தலையே வந்து சொல்லியிருக்காரு, யாருமே வந்து பட்டாசு உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு சில பேர் பெரிய வெடி கிடையாது, ஒரு 2-3 சரம் சின்னதா வெடிச்சிட்டாங்க. போடல, கீழே தான் வச்சு வெடிச்சாங்க. அது வெடிச்சதே ஆக்சுவலா தப்பு தான். அதை நாங்க என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நெக்ஸ்ட் ஷோல இருந்து யாருமே தலை ரசிகர்கள் பட்டாசு தேட்டருக்குள்ள வெடிக்காதீங்க. வெளியில வேணா பெர்மிஷன் வாங்கிட்டு வெடிச்சுக்கோங்க, தேட்டருக்குள்ள வெடிக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து நடிகனின் ரசிகன் கிடையாது, நம்ம நல்ல மனிதனின் ரசிகன். தலை சொல்லுறத தயவு செஞ்சு எல்லாருமே கேளுங்க.